எபிரியர் புஸ்தகம், எபிரியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் எடுத்தவங்க வாசிக்கலாம். இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசயத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் கவனிச்சுக்கிடுங்க, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதம் தெரியுமில்ல, விபரீதங்களை சகித்த அவரையும் நினைச்சு கொள்ளுங்கள். அப்படியா இருக்கு? அவரையே மிரியாமுக்கு கர்த்தர் செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை நினைக்க சொல்லுகிறார்? அவரையே நினைத்துக்கோ. நீ உலகத்துல ஒண்ணு நினைக்கணும்னா அவரையே நினைச்சுக்கணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நம்ம பார்க்கிறோம், இயேசு யோவான்ல பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் பார்க்கிறோம். திருவிருந்தை குறித்து, கர்த்தருடைய பந்தி குறித்து சொல்றாரு. நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படிக்கு இவைகளை செய்யுங்கள், என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எங்கிருந்தாலும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா நினைக்காது. பார்க்கும்போது சொல்றதா அப்படி. எத்தனை பேரை பார்த்துருப்போம் நம்ம. மறந்தால் தானே நினைப்பதற்கு மதுரையில் அந்த டெத்துக்கு இது போடுவாங்க, கருப்பு கலரில் அந்த இது போடுவோம், நினைவு கொண்டாடுறோம், நினைவு நாள் வரும். அப்போ போட்டிருப்பாங்க, மறந்தால் தானே நினைப்பதற்கு எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே வாடும் உங்கள் அன்பு குடும்பத்தார். போய் காடு சேர்ந்து வரதுக்குள்ள இங்கே எவ்வளோ சண்டை போட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் அந்த சொத்து எனக்கு இந்த சொத்து ஒன்று சேர்த்து வைக்காம பிரச்சனை இல்லை. இவன் வாயை கட்டி வகத்தை கட்டி நல்ல வாயும் சம்பாரிச்சு நார வாயும் திங்கிற மாதிரி இவன் யூஸ் பண்ணாமல் ஏற்று வச்சு கடைசியில் பிள்ளைகளுக்கு என்ன உண்டாக்குறது? சண்டை உண்டாக்கி போயிடும். இவங்க சொல்றது, அந்த வருஷம் வந்துருச்சுன்னா உங்கள் நினைவாகவே வாடும் உன் அன்பு குடும்பத்தார்கள். ஸ்தோத்திரம். இப்ப மறுபடியும் இப்ப வாசிங்க அந்த 2வது வசனத்திலிருந்து. இயேசு தமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுமா? சந்தோஷம் இருந்தது. ஏன்னா பரலோகத்தில் இருந்த தேவன், பிதாவின் வலது பிரசயத்தில் இருந்தவர், கோடிக்கணக்கான தூதர்கள், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபின்கள் கேராபின்கள் மத்தியில அவர் அப்படியாக புகழப்படுகிறவராயிருந்தார். நான் இந்த வானத்தை பூமியும் படைக்கும் போது அவர் மடியில நான் செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்று நீதிமொழியில வாசிக்கிறோம். சரிங்களா? இதை நீங்க உள்வாங்கி கொண்டு இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். சரிங்களா? அவர் என்ன? இயேசு. அவர் தமக்கு முன்னாடி வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானம் எண்ணாமல். ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கத்தில் என்ன இருக்கு? அவமானம் இருக்கு. விளங்கணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கம் என்ன இருக்குமா? அவமானம். நீ அவமானத்தை சகிச்சாதான் நீ சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பாடுகள் இல்லைன்னா என்ன இல்லை? பரலோகம் இல்லை. அப்ப தமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அதனால என்ன சந்தோஷம்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு போய்விடக்கூடாது, பாதாளத்தில் போய் அழிந்து போய்விடக்கூடாது. இவர்களை என்னுடைய பாடுகள் நிமித்தம், என்னுடைய துக்கத்தை நிமித்தம், என்னுடைய வேதனை நிமித்தம், என்னுடைய மரணத்தை நிமித்தம் இவர்களை நான் மீட்டெடுக்க போகிறேன் என்ற சந்தோஷம். அல்லேலூயா. அதனால அவமானத்தை எண்ணாமல், தனக்கு ஒரு அவமானம் வரப்போகுது, இயேசுடைய முகத்தில் காரி
துப்ப போறாங்க, தன்னுடைய தலையில முள்முடி சூட்ட போறாங்க, நீர் தேவனுடைய குமாரனா என்று என்னை அவமானப்படுத்த போறாங்க. கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த அவமானத்தை எண்ணாமல், ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? உங்க முகத்தை, என் முகத்தை பார்க்கும்போது அந்த அசிங்கத்தை, அந்த இது அவமானத்தை அவர் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அவரையே நீ நினைச்சுக்கோ. அவரையும் அல்ல, அவரையே. உன் வாழ்க்கையில ஒரு மேன்மை வேணும்னா அவரையும் அல்ல, அவரையே நீ நோக்கி பார்த்தாயானால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தூசு கூட படாது. அல்லேலூயா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறார். சிலுவை என்றால் பாடுகள். ஆமா இல்லைங்களா? சிலுவை என்றால் பாடுகள். சகிக்கிறார். இன்னைக்கு ஒரு வார்த்தை பொண்டாட்டி பேசிட்டா உன்னால என்ன செய்ய முடியல? தையா தக்க வானத்துக்கு பூமி குதிக்கிற. என்னமோ நீ ஒருத்தன் தான் ஆம்பளை மாதிரி இருக்கவங்கலாம் ஒன்றும் ஆகாத மாதிரி அப்படியே நீ வானத்துல புகுச்சு வந்த மாதிரி உனக்குள்ள என்ன வருது? பயங்கர வீம்பு வருது. கணவன் ஒரு வார்த்தை பேசிட்டா மனைவினால என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. பயங்கரமா பண்றது. பிள்ளைகள் ஒரு வார்த்தை பேசினா பெற்றோரால் சகிக்க முடியல. பெற்றோர்கள் பேசிட்டா பிள்ளைகளால சகிக்க முடியல. நேற்று ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன். ஒரு மகன் அம்மா பேசும்போது மகனால சகிக்க முடியல. மகன் பேசும்போது அம்மானால நினைச்ச முடியல, சகிக்க முடியல. ரெண்டு பேத்துக்கு ஈகோ. அதான் தீக்குச்சி மண்டக்கணும். அந்த அம்மா நினைக்கிறது, ஏன் பத்த பையன் ஏன் பேச்ச கேட்க கூடாதா? நான் பெரியவனா அவன் பெரியவளா? ஒரு மண்டக்கணம். மகனை கிட்ட கண்டவனா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த அம்மா என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. புரியுதா சொல்லுங்களுக்கு? நீங்க நிறைய குடும்பங்கள் இப்படி இருக்கலாம். அது கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். பாடுகள். இயேசு உங்களுக்காக எனக்காக சகித்தார். நீங்கள் எந்த காரியங்கள் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சகிப்பு தன்மை உங்களுக்கு இருக்கா? அருமைக்குரியவர்களே, சந்தோஷத்தை எண்ணாமல் அவமானத்தை என்ன செய்தார்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். உங்களுக்காக எனக்காக சகித்தார். அவரையே நினைச்சுக்கொள்ளுன்னு பார்த்தோம்ல. ஏன் அவர் நினைக்கணும்? இப்ப நான் சொல்ல வர காரியம் தான். சரிங்களா? அப்ப அவமானத்தை அவர் என்னல சகிச்சார்? சிலுவையை சகிச்சார். சிலுவைன்னா பாடுகள். யாருக்காக இந்த அவமானம் சிலுவை சகிச்சார்? யாருக்காக? உங்களுக்காக எனக்காக. அல்லேலூயா. அவர் அவ்வளவு சகிச்சார். நீங்க இயேசுவுக்காக என்ன சகிக்கிறீங்க? 12:30 விட்டாச்சுன்னா பரவாயில்ல பாஸ்டர். சகிப்புத்தன்மை இருக்குல்ல. 3 பேர் உட்கார சீட்ல 4 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்கன்னா சகிக்க என்ன செய்யல முடியல. நிறைய காரியங்கள் முடியல, சகிக்க முடியல. இயேசு உனக்காக சிலுவை மரணத்தை, சிலுவையை, பாடுகளை சகித்தார். அடுத்துமா, பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் இத்தனையும் அனுபவிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரு. பவுல் நமக்கு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. வருஷத்தினுடைய கடைசி மாதங்கள வந்துட்டோம். ஒரு சோர்வு வருது, ஒரு பலவீனம் வருது, விசுவாச வாழ்க்கையில கொஞ்சம் குறைச்சல் வருது, பொருளாதார காரியங்கள் சில குறைச்சல் வரலாம். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரையே நினைச்சுக்கங்க. அல்லேலூயா. இந்த சகிப்பு வார்த்தை 2 முறை வருதா? சிலுவையை சகித்தார், விரோதிகளால் செய்த விபரீதத்தையும் சகித்தார். இன்னைக்கு சகிக்கிறவங்களா இருக்கணும். பக்கத்துல கேள்வி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். நீங்களும் இயேசு கிறிஸ்துக்காக என்ன காரியம்
சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் மனசுக்குள்ள என்னோட தெரியுங்களா, எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் சர்ச்சில் உட்காந்துருக்கோம். சகிப்பில்லைன்னா நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், சர்ச்சை பக்கமே வரமாட்டோம். அப்படியா? உள்ளத்து நிறைவு தான். எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருங்க, கடவுளுக்காக நீங்க சகிங்க. சகிக்க வேண்டிய விஷயத்தை சகிங்க. சொல்லுவாங்களே, கழுதைக்கு வாக்கப்பட்டா என்ன செய்யணும்? உத வாங்கணுமா? கழுதைக்கு வாக்கப்பட்டா பொதி சுமந்துதான் ஆகணும் சொல்லி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன். உத வாங்கினது இன்னைக்குதான் முத இந்த ரெகபோத்து சபையில தான் நான் பார்க்கிறேன். என்ன செய்ய? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். வாக்கப்பட்டாச்சு, கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? வாழ்ந்துதான் சகிக்கணும். அந்த அர்த்தத்தை சொல்றேன். என்ன செய்ய? சகிச்சுதானே ஆகணும். சகிச்சுதானே ஆகணும். யாருக்காக? கணவனுக்காக இல்லாட்டாலும் யாருக்காக? பிள்ளைகளுக்காக சகிச்சுதான் வாழணும். அப்படின்னு எத்தனை பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க? அப்படிதான் போகணும். சகிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும்? போகணும். ஆண்களும் எத்தனை பேர் சகிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் சகிச்சிருக்கீங்க? என்னென்ன காரியம் சகிச்சிருக்கிறீங்க? சகிச்சுதான் போகணும். பவுல் சொல்றாரு, நமக்காக எல்லாவற்றையும் சகித்த ஆண்டவரையே நீங்க நினைத்து கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். நீங்களும் அவருக்காக நீங்க காரியங்களை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சகித்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை வேண்டும். பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமாக இருந்த அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினேன். ஆமா இல்லைங்களா? லாபம் இன்னைக்கு வரும். இன்னைக்கு நான் இயேசுவுக்காக நான் லாபத்தை கூட நஷ்டமாண்டு கருதி நான் சகித்துக் கொள்ளுகிறேன். கடவுளுக்காக நீங்க ஒரு நஷ்டப்பட்டீங்கன்னா கடவுள் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாரா? 1000 எத்தனையா உங்களுக்கு மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக நஷ்டம் அடைந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ரெட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இந்த முதல் வாரத்துல அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை என்ன செய்யுங்க? சில வேளையில மற்றவர்கள் உங்களை குறித்து என்னமோ நினைக்கலாம். அண்ணால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் என்ன செய்யறா? அழுது கொண்டு இருக்கிறா, வேதனையோடு இருக்கிறா. தனக்கு இருந்த குறைகளை கடவுளிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறா. ஆண்டவரே, எனக்கு இந்த குறை இருக்கு. என்ன குறை? குழந்தை இல்லாத குறை. என் சக்கலாத்துக்கு 4 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி என் சக்கலாத்தை என்ன செய்யற? என்னை பேசுறா, வயிறா, அவமானப்படுத்துகிறா. நான் மலடி என்று சொல்லுறா. ஆண்டவரே, இந்த பேர் மட்டும் எனக்கு நீங்க நான் போதும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறா. நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. வேதனையோடு அழுகிறா. திருவிழா, சிலோவில் திருவிழாவில் எப்படி இருப்போம்? பயங்கர சந்தோஷம். தீபாவளி போச்சு. அவங்களுக்கு தான் தீபாவளி, நமக்கு தீபாவளி இருந்தாலும் நம்ம ரோட்ல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய இருக்காங்க. அந்த பிள்ளைகள் வெடிக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் என்ன செய்யட்டும்? வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இது சின்ன பிள்ளைகள் தானே. அப்ப திருவிழா என்றால் எவ்வளவு பெரிய காரியம், பயங்கர மகிழ்ச்சி. ஆனா இந்த அம்மா ஆலயத்தை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா? அழுது கொண்டிருந்தா. உடைஞ்ச உள்ளத்தோடு அழுதாள். வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறா. தன்னுடைய குறைகளை சொல்லி சொல்லி அழுகிறா. தன் தேவைகளை சொல்லி சொல்லி அழுகிறா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வாங்க? சீலோமுக்கு வருவாங்க. பயங்கர வேதனை. தன் இதயத்தில் இருக்கிற எண்ணங்களை தண்ணீரை போல ஊற்றிவிட்டாள். அவ்வளவு வேதனை. ஒருவேளை நினைச்சிருப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இல்லாட்டி நான் தற்கொலை என்ன செஞ்சிடறேன் பண்ணிக்க. சில பேர் அப்படி பிடிவாதமா இருப்பாங்க. பயங்கர வேதனை. அந்த வேதனையோடு இருக்கிற அந்த அம்மாவை ஊழியக்காரரே புரிந்து கொள்ள முடியல. யார் புரிந்து கொள்ள முடியல? ஊழியக்காரர், பிரதான ஆசாரியன், அவனால புரிந்து கொள்ள முடியல. அவன் என்ன நினைச்சான்? குடிச்சுக்கிட்டு இருக்கே, வெறிச்சிருக்கேன்னு சொல்லி குடித்தவள் இருக்கின்ற எண்ணினான் என்று அந்த வேதத்தில் இருக்கு. 13 வசனம் நினைக்கிறேன், 1:13 நினைக்கிறேன். எண்ணினான்.
உங்களுடைய கவலை கூட மற்றவங்களுக்கு அலட்சியமா தெரியலாம். உங்க வேதனை உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். உன் வேதனை உன்னுடைய மனைவிகள் புரிந்து கொள்ள, மனைவிகள்னா பொதுவா சொல்றேன், உன் மனைவி உன் வேதனை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். பிள்ளைகளுடைய காரியங்களை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். எங்க அண்ணாள் வேதனை உள்ளவங்களா இருக்கிறா, ஆனா பார்க்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அங்கலாப்பு, உங்களுடைய வேதனை, உங்க துன்பங்களை கூட உங்க அருகில் இருக்கிறவங்க கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். குடிச்சிருக்கிற எண்ணி உன்னுடைய மனநலமை புரிந்து கொள்ளாத நிலைமையில காணப்படலாம். அருமைக்குரியவர்களே, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அங்கே அரசு அதிகாரிகள் 2 பேர் ஜெயிலில் கிடக்கிறாங்க. யோசேப்பும் இருக்கிறான். அங்கே சொப்பனம் 2 பேர் பார்க்கிறாங்க. சொப்பனத்துக்கு விளக்கம் யார் கொடுக்கிறா? யோசேப்பு கொடுக்கிறான். யோசேப்பு கொடுத்து ஒருவன் மரித்து போயிடுவான், ஒருத்தன் கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார்? அந்த ஆதி அதிகாரத்தை கொடுக்கும்படியாக அந்த பதவி உனக்கு கர்த்தர் கொடுப்பார். நீ விடுதலையாவிட்டு போவ. நீ போனேன்னா குற்றம் செய்யாத என்ன நான் ஜெயில் தண்டனை என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அணிவிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க போய் ராஜாவுக்கு சொல்லி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை எண்ணி என்னை நினைத்து ராஜாவுக்கு போய் சொல்லுங்கிற. நீ வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை மறக்காத. அல்லேலூயா. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் வெளியே வந்து என்ன செஞ்சிட்டான்? அவனுக்கு வாழ்வு வந்த பிறகு இவன் சொன்ன வார்த்தையை மறந்து விட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேர் கடவுளுடைய வார்த்தையை மறந்து போயிட்டாங்க. இதை பார்க்கிற கேட்கிற அநீதிக்குரியவர்களே, நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய நிலைமை என்ன, உன் சூழ்நிலை என்ன? நீ வாழ்வடைந்த பிறகு எத்தனை காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீ மறந்திருக்கிறாய் என்று இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஞாபகப்படுத்துகிறார். நீ நல்லா இருக்கும் போது, வாழ்வு அடைஞ்சிருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ அப்படி சொல்லும் போது இவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஏக்கம், எவ்வளவு வேதனை. அவன் சொல்றான், நான் வந்து ஒரு எபிரிய பையன், நான் வெளிநாட்டுக்காரன், என்னைய வீண் பழி சுமத்தி என்னை ஜெயில போட்டிருக்காங்க. எங்க அப்பா வீட்டை பார்க்கணும், அதானே? அவன் வெளியே வந்து என்ன செய்யணும்? அவனோட மனசு என்ன இருக்கும்? அப்பாவை பார்க்கணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும், சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கணும், தங்கச்சி இருக்கா, ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒரு எண்ணம் இருக்குமா இருக்காதா? ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான். ஆனா இதை அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போயிட்டான். உங்களுடைய ஏக்கங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கலாம், உங்க தேவைகளை சொல்லியிருக்கலாம், அதை அவர்கள் மறந்து போயிருக்கலாம். சொன்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, கேட்டவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா 10ஓடு 11 நீங்க 10ஓடு, ஆமா அன்னைக்கு சொன்னேன்ல, நான் இருந்த பிஸியில் நான் மறந்துட்டேன்ப்பா சொல்றாங்களே இல்லையா? மறந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு பல பிரச்சனைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கணும், அவரை நினைச்சுக்கிறணும். பவுல் சொல்றாரு, அவரையே நீங்க நினைத்து கொள்ளுங்க. சிலுவை பாடுகளை உங்களுக்காக அவர் பட்டார், அதற்காக நினைச்சுக்கங்க. 2வது யாரை பார்த்தோம்? அவமானத்தை எண்ணாமல் சகித்தார். விபரீதங்களை சகித்தார். உங்களுக்காக எல்லா காரியங்களும் சகிச்சவரை நீங்க என்ன செஞ்சீங்க? நினைச்சுக்கங்க. நீங்க சொன்னதெல்லாம் பொருந்தும். அதை விட ஒரு 4 காரியம் புதுசா நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். இதுதான் செய்திக்கு நேரம் கடந்து வர்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சத்தமா வாசிக்கணும். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து, அப்ப எங்க இருந்து வர்றாரு? வளர்ந்த ஊருக்கு வருகிறார். எங்க வருகிறார்? வளர்ந்த ஊருக்கு வருகிறார். அப்ப எங்க போனார், எங்க இருந்து வந்தார் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசு 30 வயசு கழித்து அவர் என்ன செய்கிறார்? வீட்டை விட்டு வெளியே போய் 30 வருஷம் வரைக்கும் நாசரேத்தில் இருக்கிறார். அதன் பிறகு யோர்தானுக்கு போகிறார். யோர்தானுக்கு போய்
அங்க ஞானஸ்நானம் வாங்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசையை ஜெயித்து இப்ப திரும்பி எங்க வர்றாரு? நாசரேத்துக்கு வர்றார். புரியுதா? சொல்றவங்களுக்கு இந்த நாசரேத் தான் வளர்ந்த ஊருக்கு வர்றாருன்னா அந்த ஊர் என்ன ஊரு? நாசரேத்து. அப்ப எத்தனை வருஷம் அங்க வாழ்ந்தாரு இயேசு? 3 வருஷமா? நாசரேத்துல எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாரு? 30 வருஷம். 12 வயசுல அங்க அவருக்கு அந்த டைம் இருக்கு. 3 வயசுல டைம் இருக்கு, 12 வயசு டைம் இருக்கு, அதுக்கப்புறம் 30 வயசு தான் என்ன செய்யுது நம்ம காக்குது. நாசரேத்தில் குடியிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இவர் வளர்ந்த இடமெல்லாம் எதுதான்? இவர் பிறந்த இடம் பெத்லகேம், வளர்ந்த இடம் நாசரேத். ஏறத்தாழ 20 வருடம் வச்சுக்கோங்களேன். 20 வருடமாக அங்க வாழுகிறார். ஏன்னா தகப்பனுடைய ஊர் எதுதான்? நாசரேத்து தான். சரிங்களா? அங்க இருந்தாலும் இவரும் அங்கே வளருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நாசரேத்தில் இருந்து தமது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்து போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் ஸ்தோத்திரம், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுவிக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தில் பிரசித்தப்படுத்தப்படவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசிச்சு முடிச்சார். சரிங்களா? வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்துக்கு போனார். அப்ப இயேசுடைய வழக்கம் எது? ஜெப ஆலயத்துக்கு போறது, ஜெப ஆலயத்துக்கு போவது. ஜெப ஆலயத்துக்கு போனா நிறைய யூதர்கள் வருவார்கள். அவங்களோட என்ன இருக்கும்? ஒரு உறவு கிடைச்சிருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? நிறைய யூதர்கள் வர்றாங்க, தொடர்பு கிடைச்சிருக்கும். வழக்கத்தின்படியே வாசிக்க எழுந்தார். அப்ப இதுக்கு முன்னாடி அங்க வேதத்தை யார் வாசிச்சது? இயேசுதான் வாசிச்சுக்கிட்டு இருந்தார் என்று இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. இயேசுதான் வாசிச்சார். வழக்கத்தின்படி எந்திரிச்சு நின்ன உடனே ஏசாயா சுருள், பைபிள்ல அன்னைக்கு சுருளா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் சுருள் தனித்தனியா இருக்கும். ஏசாயாக்குன்னா ஒரு சுருள், இவருக்கு எரேமியான ஒரு சுருள், தானியல்னா ஒரு சுருள், இப்படி சுருளா தான் இருக்கும். ஆதியாமம் ஒரு சுருள், யாத்ராமம் சுருள், இப்படி சுருளாக இருக்கும். அது எதை வாசிக்க முடியுமோ வாசிக்கலாம். ஆனா இவர் எதை தூக்குறாரு? ஏசாயா புஸ்தகம் சொல்லக்கூடிய அந்த சுருளை எடுத்து அங்கே இருக்கிற காரியத்தை கண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். இது வரைக்கும் இயேசுவை அந்த ஊருக்காரங்க பார்த்தவங்க இல்லையா? சின்ன பையனை இருக்க வரைக்கும் நல்லா பார்த்தவங்க. இது வரைக்கும் முன்னாடி அவர் தான் வாசிச்சாரு. இது வரைக்கும் வாசிச்சதுக்கும் இப்ப வாசிக்கிறதுக்கும் சபையில இருக்கிறவங்க ஒரு வித்தியாசத்தை கண்டார்கள். விளங்கினவங்க அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வாசிச்சதுக்கும் இப்ப வாசிச்சதுக்கு என்ன கண்டாங்க? ஒரு வித்தியாசம் கண்டாங்க. முன்னாடி அவர் ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, பிசாசை ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி இருந்து அப்படிதான் வாசிச்சாங்க, அப்படிதான் பார்த்தாங்க ஜனங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு இயேசு காணோம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். நமக்கு தெரியும் யூதர்களுடைய கலாச்சாரம், ஒரு ஆண் பையன் ஒரு ஆணுக்கு 30 வயசு ஆனாதான் வெளி இடத்துல தங்குறதுக்கு அனுமதி. வெளி இடத்துல என்ன செய்யணும்? தங்கணும். 30 வயசுக்கு உட்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது? வெளி இடங்கள் தங்குறதுக்கு அவங்க என்ன இல்லை, அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை. எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துடுறோம். 30 வயசுக்கு பிறகுதான் வெளியே தங்கலாம். இப்ப இயேசு 30 வருஷம் வரைக்கும் இருந்துட்டு தான் 30 வயசுல ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா இதான் அர்த்தம், இதான் காரணம். இப்ப வந்தாரு ஞானஸ்நானம் எடுத்தாரு, அபிஷேகம் பெற்றாரு, பிசாசோட போய் 40 நாள் உபாசம் இருந்து இயேசு உபாசம் இருந்து பிசாசை ஜெயிச்சார். இதுக்கு பிறகுதான் எங்க போறாரு? அப்ப 2-3 மாசம் நாசரேத்துல இயேசு காணல, நாசரேத்துல இயேசு இல்ல. ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க, இயேசு காணோம். அப்ப அந்த நேரத்தில் வேறவங்களை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம்?
வேதத்தை வாசிக்கும்படி சொல்லி இருக்கலாம். இப்ப இயேசு அங்க போன உடனே எல்லாரும் பார்த்துட்டாங்க, வந்துட்டாரு. இயேசு நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு, அவர்கிட்ட அவர் வாசிக்க சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் வாசிக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை பார்த்தாங்க. இவர் வாசிச்சுட்டு சுருளை சுருட்டி வச்சுட்டு உக்காந்துட்டாராம். என்ன செஞ்சிட்டாரு? உக்காந்துட்டார். வாசிங்க அந்த கீழே இருக்கிற பகுதி. இல்ல கீழே. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். பக்கத்துல புள்ளி இருக்கா? உட்கார்ந்தார். அடுத்து யார் மேல? அவர் வாசி சுரிச்சு வச்சுட்டு போய் உட்காந்துட்டார். இப்படி சேது எப்படி சங்கீதம் 124 வாசிச்சுட்டு எப்படி போய் உட்காந்துட்டாரோ, யாரெல்லாம் பார்த்தீங்க அவரை? இல்ல வாசிக்கும் போது பார்த்தீங்க. அவர் பாட்டு மூளையில உட்கார்ந்துருக்கிறாரு. நம்ம பார்ப்போம் அவரை? இங்க என்ன நடக்குது இதான் பார்ப்போம். இயேசு வாசிச்சு முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த பிறகும் ஜப ஆலயத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இயேசு குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தாங்க இல்லையா? ஏன் பார்த்தாங்க? ஏன் பார்க்காத முகமா? தெரியாதா? ஏன் சின்ன வயசுல இருந்து இங்க தானே இருந்தாரு, ஏன் இன்னைக்கு மட்டும் புதுசா பார்க்குறாங்க? ஏதோ ஒரு வித்தியாசம் காணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா! ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. நீ கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கிறனா உன் பேச்சு, உன் நட, உன் வாழ்க்கை தராதரம், கடவுளுக்காக நீ பண்ணுகிற காரியங்களை ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் உன்னை காண வேண்டும். அல்லேலூயா! தேவநாம மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அவரை என்ன செய்தார்கள்? எல்லாருடைய கண்களும் நோக்கமா இருந்தது. அடுத்து என்ன சொல்ல போறார்? அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாங்க. எல்லாருடைய கண்களும் அவர் மேல நோக்கமா இருந்தது. உங்க கண்ணு யாரு மேல நோக்கம் இருக்கு? இவங்க கண்ணெல்லாம் இயேசு மேல நோக்கமா இருந்தது. இன்னைக்கு நம்ம கண்ணெல்லாம் எங்க இருக்கு? பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதாவும் அபிஷேகம். அன்னைக்கு சொன்னாங்க சோதர கிறிஸ்துமஸுக்கு சேலையெல்லாம் பழகி சேலையெல்லாம் வரும், கழிச்சு போட்டுதான் வரும். இப்பவே கூட்டத்தோட கூட்டமா நாமளும் போய் என்ன செஞ்சிருவோம்? எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல நோக்கமா இருந்தது. அப்படி என்ன அர்த்தம்? என்னமோ வித்தியாசம் பார்க்கறாங்க, ஏதோ அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புறாங்க. ஆமா இல்லைங்களா? விரும்புறாங்க. ஏசு அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு என்கிறார். எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம். எந்த வார்த்தை நிறைவேறிச்சு? உன் காதுகள் கேட்டீங்களா வாசிச்சது, அது என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிருச்சு என்று இயேசு சொன்னார். எதை வாசிச்சாரு? எதை கேட்டாங்க? எதை வச்சு சொல்றாரு? மேல நீங்க வாசிச்சீங்களே 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அதுல பாருங்களேன், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். கண்ணுல என்ன என்ன செய்தாங்க? பார்வையடைய போறாங்க. நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் அனுப்பினார். நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தில் பிரசித்தப்படுத்தவும் என்ன செய்தார்? அனுப்புறார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசிச்சார். இப்ப என்ன சொல்றாரு? நான் வாசிச்ச இந்த வசனம் நிறைவேறிருச்சு என்கிறார். யார் மத்தியில? யூதர்கள் மத்தியில. சரிங்களா? ஜப ஆலயத்துல இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நடந்துருச்சு, நிறைவேறிச்சு. சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம். ஓ, நான் வந்து நொறுங்குண்ட இதயத்தில் வந்தேன், கர்த்தர் என்னை நொறுங்குண்ட இதயத்தை மாத்திட்டார். சமாதானம் இல்லாம இருந்தேன், எனக்கு சமாதானம் கொடுத்துட்டார். நான் வியாதியோட வந்தேன், வியாதி நீக்கிட்டார். இந்த சொன்ன வசனம் எல்லாம் எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான் என்று சொல்லும்போது நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? சந்தோஷமா இருக்கும், பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா ஏன் சொன்னாரு? இது எல்லாம் உங்களுக்கு இல்ல, வெளியூருக்காரங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த அந்த
அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கிருபையுள்ள வசனம் சொன்னாராமா. யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குற்றப்படுத்தல, மயில் இறகை கொண்டு நீவி விட்டார். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரசங்கியார் தான் சூப்பர் பிரசங்கியார், இந்த பாஸ்டர் தான் நல்ல பாஸ்டர், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், நீ ஜெபமே பண்ணாத, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நீ பைபிள் படிக்காத, நான் பைபிள் படிக்கிறேன், நீ பரலோகத்துக்கு வராத, உன் பதிலா நான் பரலோகத்துக்கு போறேன். இப்படி யாரையும் திட்ட மாட்டேங்கிறாரு. வேதவசனம் மூலியமா எந்த காரியங்கள் இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆறுதலான வார்த்தை. கர்த்தர் உன்னை உன்னை பாராட்டுவார், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை அழிக்கிறார், இயேசு உன்னை தேற்றுவார், இயேசு உன்னை என்ன செய்வார், தூக்கி சுமப்பார். இப்படி சொல்லும்போது எல்லாம் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்கும் தான் என்ன செய்யும், பிடிக்கும். கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக அப்படி சொன்னார். இப்ப ஆண்டவர் நினைச்சிருப்பார், இரு அவசரப்பட்டு என்னை என்ன செய்யறாத, புகழ்ந்துராத, பெரிய பாம் வச்சிருக்காரு கீழே. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 21ஆம் வசனம், 21 ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன், 24 இப்ப சொல்றாரு, இவர் தீர்க்கதரிசி என்று இவர் சொல்றாரு. ஆனாலும் உங்க உள்ளூர்காரங்க கிட்ட நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு கனம் வராது. உள்ளூர்காரனுக்கு கனம் வராது. வெளியே நான் போயிட்டா செய்திகள் கொடுக்கும்போது அது வரவேற்பே தனி. மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும், பாஸ்டர் ஏன் அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. அடுத்தடுத்து மீட்டிங்கில் கூப்பிடுவாங்க. அருமையா இது வரைக்கும் கேட்டதை விட வித்தியாசமா இருந்துச்சு பாஸ்டர் எப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம சபையில எவ்வளவு ஆழமான காரியங்கள் சொன்னாலும் ஆமேன்னு சொல்லி பார்த்தா 10 பேர் வெளியே இருக்காங்க, அங்க இருக்காங்க. அவ கண்ணு மூடும் போதே ஒன்னொன்னா என்ன செய்யுது, கிளம்பி போகுது, ஒன்னொன்னா போயிருது. ஆமேன்னு பார்த்தா அங்க அங்க நிக்குது. சில பேர் பைக் எடுத்து நிக்கிறாங்க, அவன் எப்ப போனானே தெரியல வெளியே. தீர்க்கதரிசி தன் ஊரில் கனம் அடைய மாட்டான் சொல்லிட்டு 25வது வசனம், அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருக்க போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். இது நம்ம தெரிஞ்ச சம்பவம். 2 காரியத்தை இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றாரு. 1, எலியா நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாரெல்லாம் இருந்தாங்க அதிகமா, அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆமா இல்லைங்களா? இஸ்ரவேல் நாட்டில் யார் இருந்தாங்க, அநேக விதவைகள் இருந்தாங்க, அநேக விதவைகள் இருந்தாங்க. எலியாவை எங்க போ சொல்லுகிறார், விதவை வீட்டுக்கு தானே போ சொல்றாரு. நீ போஷிக்கிறதுக்கு பஞ்சகாலம் முழுவதும் நீ திருப்தியா இருக்கணும்னா அங்க ஒண்ணு சாவிக்கிறாக்கி என்ன செய்ய போகுது, 2 அப்பத்தை சுட்டு தின்னுட்டு சாக போகுது. அவளும் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாது, அவ வீட்டுக்கு போ, பஞ்சம் முடியும் வரைக்கும் நீ அங்கே இருன்னு சொன்னாரே இல்லையா? ஒரு விதவை வீட்டுக்கு தான் போக சொன்னாரு. ஆனா இஸ்ரவேல் நாட்டிலையும் நிறைய விதவைகள் அன்னைக்கு இருந்தார்கள். ஆனா இஸ்ரவேல் நாட்டில் உள்ள விதவைகள் வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லல. எங்க போக சொன்னாரு? 26ஆம் வசனம், ஆயினும் எலியா சாரிபாத் என்னும் ஊரில் இருந்த ஒரு விதவைக்கு அனுப்பப்பட்டான். ஏயா, ஏன் இங்க விதவைகள் இல்லையா? உனக்கு மெயின் கான்செப்ட் யாருதான், விதவை வீட்டு போய் அவர் என்ன செய்யணும், தங்கணும். அங்க அந்த அம்மா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க மூலியமா இவங்க ஆசீர்வதிக்கப்படணும், இவங்க மூலியமாய் அவங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னா இஸ்ரவேலில நிறைய விதவைகள் இருக்காங்களே, அங்க போ சொல்லி இருக்கலாம்ல. எதுக்கு வெளிநாட்டுக்கு போ சொல்றாரு? நீங்க இந்த சாரிபாத் சொல்லக்கூடிய சீதோன் தேசம், சாரிபாத் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். எத்தனை பேர் ஞாபகம் இல்லை? ஞாபகம் இருக்கு? பரவாயில்ல, 3-4 பேர் தான் எடுக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய ஜப்செட்டு. எனக்கு பிடித்த பிரசங்கத்திலேயே அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த பிரசங்கம். ரொம்ப நாள் அந்த அர்த்தம் தெரியல எனக்கு. அந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே சொல்லிட்டேன், அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒருவேளை நானே என்ன செஞ்சிடலாம், மறந்து போயிடலாம். ஒரு முறை பிரசங்கம் பண்ண பிறகுதான் அது உள்ளத்துல என்ன செஞ்சிச்சு, பதிஞ்சிச்சு. அருமைக்குரியவர்களே, சீதோன் என்பது வெளிநாடு. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு நாடு பேர் தான் சாரிபாத் சொல்லக்கூடிய ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற விதவை வீட்டுக்கு போய் சொல்றாரு. ஏன், இங்கதான் இத்தனை விதவைகள் இருக்காங்கல்ல,
இத்தனை விதவைகள் இருக்காங்கல்ல, இவங்க யாராச்சும் இவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? சாப்பாடு கொடுத்துக்கலாமே. ஷாரிபாத்துக்கு அனுப்பினார். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, 27ஆம் வசனம். அல்லாமலும் எலிசா இஸ்ரவேலுக்குள்ள அநேக குற்றம் பிடிச்சவங்க இருந்தாங்க. ஆகினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமனே அல்லாமல் வேறொருவனும் சுகமாக்கப்படவில்லை. இயேசுநாதர் இருந்த காலத்தில் நிறைய குஷ்டரோகிகள் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. தெரியும், பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய குஷ்டரோகிகள் இருந்ததாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இப்ப எலியா குறித்து சொல்லிட்டாரு. அடுத்து யார் சொல்றாரு? எலிசாவை சொல்லுகிறார். எலிசா வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள நிறைய குற்றம் பிடிச்சவங்க இருந்தாங்க, குஷ்டரோகம் பிடிச்சவங்க. ஆனா யாருக்காச்சும் எலிசா சுகம் கொடுத்தாரா? அப்படி பைபிள் ஆதாரம் இருக்கா? ஏன் பைபிள் தேடி பார்க்கல, யாருக்கும் சுகமும் கொடுக்கல. நான் படிச்ச அளவுல எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே ஆண்டவர் அந்த வார்த்தை மேற்கோட்டி காட்டுறாரு. இஸ்ரவேலில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாலும், ஆயினும் அண்ணா அப்படி இருந்தும், ஆயினும் நிறைய குஷ்டரோகிகள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாலும் ஒரு பக்கியும் சுகமாகல, ஒரு குஷ்டம் பிடிச்சவனும் சுகமாகல. அப்ப எந்த குஷ்டரோக சுகமானா? சீரியா தேசம். விளங்குதா? இது இஸ்ரேல் தேசம் அல்ல, சீரியா தேசம். இதுவும் ஒரு வெளிநாடு. அந்த நாட்டுக்கும் இவங்களுக்கும் யுத்தம். எனிமின்னு சொல்லுவீங்களா இங்கிலீஷ்ல? எனிமி. எனிமியா இனிமியா? எனிமி, எதிரி. எதிரி நாடு தான் என்ன தேசம்? என்ன தேசம்? சீரியா. சீரியா தானே? சீரியாவுடைய தலைநகரம் எது? நான் கடந்த நாட்கள் சொல்லி இருக்கிறேன். சீரியா நாட்டுடைய தலைநகரம் எது? ஈரானா? அன்னைக்கு சீரியா நாட்டுடைய தலைநகரம் பாப்பிலியா? பாபிலோன் இல்ல. யார் சொன்னது? வெரி குட். யார் இது? நினைவே. நினைவே தான் தலைநகரம். வருகிற வாரங்களில் நான் இருக்கும்போது இப்படி ஒரு கேள்விகளை கேட்கும்போது சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். சில பரிசுகள் இப்போ இல்லை, இன்னுமேல வருது பரிசுகள். அது ஒரு ஏதோ யாவு பரிசுவா, ஒரு பேனாவாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க இருந்தால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்போவே உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம்? கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம். அப்போ சீரியா நாட்டோட தலைநகரம் எது? நினைவே. நினைவேவுக்கு எந்த தீர்க்கதரிசி போனாரு? யோனா. என்ன சொன்ன போனாரு? ஊரே அழிஞ்சு போகுது, போ, நீ ஒருத்தவங்க கூட விளங்க மாட்டேன், எல்லாம் செத்து போயிருவேன். 40 நாள் பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா அவங்க எதிரி. எதிரி அழியும் தானே எதிர்பார்ப்பான். சொல்றார் ஆண்டவர் அவங்களையும் மன்னிச்சார். அல்லேலூயா. சரி, இப்ப சீரியா நாட்டில் இருக்கிற ஒரு தளபதி பேர் தான் என்னது? நாகமன். அவனுக்கு குஷ்டம். அவன் இஸ்ரேலுக்கு சுகத்தை வாங்கி கொண்டு போய்விட்டான். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அந்நிய விதவி, வெளிநாட்டில் இருக்கிற விதவி வீட்டுக்கு எலியா போனார். எலியா மூலியமாய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த அம்மா மூலியமாய் எலியாவை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கப்பட்டார். இஸ்ரேல்ல நிறைய விதவைகள் இருந்தாங்க, அங்க ஆண்டவர் எலியாவை அனுப்பவில்லை. எலிசா நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனா ஒருத்தரும் சுகமாகவில்லை. யார் சுகத்தை பெற்றுக்கொண்டு போனா? வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் சுகத்தை பெற்றுக்கொண்டு போனான். அந்த மாதிரி இப்ப சொன்ன ஆசீர்வாத வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இல்ல, இது அந்நிய ஜனங்களுக்கு இயேசு சொல்லிட்டார். உள்ளத சொல்லிட்டார். ரொம்ப பேருக்கு உள்ளத சொன்னா பிடிக்காதுல்ல. தப்பு இருந்தாலும் அவங்களை அப்படியே சப்ப கட்டி அப்படியே நீவி விட்டு அப்படியே தடை விட்டு அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு இந்த பிரசங்கியார் மாதிரி உலகத்துல இந்த பிரசங்கியாரு இல்லை. பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தை சொன்னதினால சத்துருவானேனோ. உள்ளத சொல்றவன் சதிகாரன். அப்படித்தானே? உள்ளத சொல்றவன் சதிகாரன். யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு ஒரு பழமொழி இருக்கு. யதார்த்தமா பேசுறவன் எல்லாராலும் என்ன செய்வான்? ஆமா, வெகுஜனத்துக்கு விரோதியா மாறி போயிடுவான்.
ஐஸ் வைக்கிறவன், ஜால்ரா பண்ணவன், தடவுறவன், தொடருவன், அப்படியே மயில் இறக வச்சு நீ விடுறவன், அவன் வந்து 2 பேத்துக்கு உனக்கு உங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு உங்கள் 2 பேத்து எதுக்குயா வம்பு, எனக்கு நெய்யும் வேணும் நெய்யும் வேணும், அதுவும் வேணும் இது வேணும், நான் மையமாகவே இருந்துக்கிறேன். போன வாரம் வரைக்கும் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். இப்போ நேற்று என்ன சொல்லிட்டான், ஒன்று ரோட்டுக்கு அங்கிட்டு ரோட்டுக்கு இல்லை, ரோட்டில் சென்டர் நின்று அடிபட்டு ராலியில் அடிபட்டு செத்து போய் சாபம் வர்றான். புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரிஞ்சாட்டி போங்க. இப்போ வந்து ஆம குஞ்சுகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய சண்டை விழுந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆம குஞ்சுகள், ஒரு பக்கம் அணில் குஞ்சுகள். ஆம குஞ்சுகளை விட அணில் குஞ்சு கொஞ்சம் வேகமாக தான் போகும். அதனால கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு அதிகமான எல்லா வாலிபர்கள், எல்லா யூத்து தான் வந்து இது பண்ணாங்க. உங்கள் கொள்கை என்னன்னா தெரியல, கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, குழப்பி இருக்காரு. சரி இருக்கட்டும், பார்ப்போம். 4 பிரஸ் மீட்டிங் சந்திச்சா தெரிஞ்சு இவருடைய போலவாக்கு எப்படின்னு. சரிங்களா? இங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் யாருக்கு? வெளியூர்காரங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அதை வாசிங்க. 27ஆம் வசனம். அது அப்படியே நான் சொல்லிட்டேன், அந்த வசனம்லாம் வாசிட்டேன். என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரிங்களா? சத்தியத்தின்படி சொல்லிட்டேன். இப்ப சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு இல்லை. அதான் 18, 19 வசனம் இருக்குல்ல, இது நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, இது அந்நியர்களுக்கு என்று சொன்னார். அந்நியர்கள் யாரு? அந்நியர்கள் யாரு? புரியலம்மா, பேசுங்கம்மா சீக்கிரமா. தம்பி சொல்லுங்க, ஐசக்க சொல்லுங்க. வெளிதேசக்காரங்களா? அன்னைக்கு வெளிதேசக்காரங்க, இன்னைக்கு வெரி குட். நம்ம தான் அந்நியர்கள். அந்நியர்களும் பரதேசியா இருந்த நம்மளை அவர் சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார்னு கலாத்தியர்ல வாசிக்கிறோம். இதெல்லாம் அந்நிய ஜனங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? அப்ப உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அங்க பேச போய் என்னத்தை இழந்தார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க என்ன இழந்திருக்கீங்க இயேசுவுக்காக? ஒரு வெத்தலை பாக்கு இருக்கீங்களா? இழந்திருக்கீங்களா? 1 மணி நேரம் தூக்கம் இழந்திருக்கீங்களா? கேட்கிறது ஒரு பட்டியல். ஆண்டவரே அது வேணும் இது வேணும், அது மனப்பாடமே ஆயிருச்சு கேட்டு 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 கேட்டு. இயேசுவுக்காக நீங்க என்ன இழந்தீங்க? என்ன இழந்தீங்க? இயேசு நமக்காக என்னத்தை இழந்தார், என்ன காரியங்கள் சகித்தார், அது பார்த்துட்டோம். இப்ப இழந்ததை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காக எனக்காக இயேசு அங்க பேச போய் தன் சொந்த ஜனங்கள் நிலைமை என்ன பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனம். இந்த வாசனம் சொல்லி முடிச்ச உடனே ஜப ஆலயத்தில் இருந்த கோபம் வருது. எந்த வார்த்தை கேட்டவனு கோபம் வருது? இந்த நான் சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்ல, அந்நியர்களுக்கு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன வந்துருச்சு? கோபம். முன்னாடி என்ன சொன்ன தெரியுங்களா? அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை வந்தது என்று சொல்லி பாராட்டினாங்க. இவன் யோசேப்பு மகன் தானே, அவன் வந்து பங்காளியா இருப்பான் ஒருவேளை. ஏன் அண்ணன் தம்பி தானே, பாரியா இவ்வளவு பேசுறான் பாத்தியா? இப்படியெல்லாம் உசுப்பேத்து விட்டவங்க இந்த ஆசீர்வாதம் இவங்களுக்கு இல்ல, இது வந்து புறஜாதிகளுக்கு, அந்நிய ஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் போக போகுது என்று சொன்ன உடனே இயேசு மேல நமக்கு எல்லாம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவை ஆகா ஓஹோ எல்லாருடைய பார்வையும் இயேசு மேல கவனமா இருந்ததை அப்படி பார்த்தவங்க உண்மையை சொன்னார். உங்களுக்காக எனக்காக அங்க ஆண்டவர் பேசும்போது சொந்தக்காரங்களுக்கு கோபம் வந்தது. யார் மேல? இயேசு மேல கோபம். எதுக்காக கோபப்பட்டாங்க? ஏண்டா நீ நம்மாளு, இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீ சொன்ன வார்த்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லுவ நினைச்சுக்கிட்டு இருந்தா யார் சொல்லிக்கிட்டு இருக்கிற? வெளியாளுக்கு, அந்நியர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்ப நீ எங்களுக்கு தேவையா இல்லைன்னு சொல்லி பேசுறான். கோபத்தோடு எந்திரிக்கிறாங்க. அடுத்து ஊருக்கு புறம்பே தள்ளி இப்ப இருக்கிறது எங்க? ஜபாலயத்தில் இருக்கிறாங்க. அது நீங்க கவனிக்கணும். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறனால தேவாலயம் வேற, ஜபாலயம் வேற. இப்ப ஜபாலயத்திலிருந்து இயேசுவை ஊருக்கு வெளியே தள்ளி உட்கார்ந்த இடம் இது. எங்க தள்ளுறாங்க? அப்ப ஒரே தள்ளுல போய் அங்க போய் விட்டாரா? தள்ளிட்டே போயிருப்பாங்க. ஒருத்தன் தள்ளுவான், அவன் தள்ளுவான், இவன் தள்ளுவான். சித்தப்பா 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 போடா, சித்தப்பாவது பெரிய பாவம். அண்ணன் அண்ணன். ஏன்னா அவங்க சொந்தக்காரர் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, உறவுகள் இருந்துச்சா இல்லையா? இவங்க யார் தான்?
இவரும் யூதர், இருக்கிற எல்லாமே யூதர்கள். தள்ளினாங்க. அங்கிருந்து ஊருக்கு வெளியே வரைக்கும் தள்ளிட்டே போகணும். எவ்வளவு அவமானம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் சொன்னாரு. ஏன் அவர் நினைச்சுக்கணும்? உங்களுக்காக எனக்காக அங்க பேச போய் இயேசு அவமானம் அடைந்தார், சிலுவையில சகித்தார் இருக்கு இல்லையா? இந்த அவமானம், சிலுவையில பட்டது மட்டும் அவமானம் இல்ல, இது எவ்வளவு பெரிய அவமானம்! இது தள்ளிட்டே போறாங்க. எத்தனை இடத்துல இயேசு கீழே விழுந்தார்னு தெரியல. சிலுவை சுமக்கும் போது சில இடத்துல விழுந்ததாக சரித்திரம் சொல்லுது. அதுதான் ரொம்ப பேத்துக்கு தெரியும். ஆனா இங்க எத்தனை இடத்துல விழுந்தாங்கன்னு, தள்ளுறவங்க மெதுவா அப்படி போயிட்டு வா அப்படியே தள்ளி இருப்பாங்க. கோபத்தோடு தள்ளுறவங்க எவ்வளவு வேகமா தள்ளி இருப்பாங்க. எத்தனை முறை கீழே விழுந்திருப்பாரு, எத்தனை பேர் தள்ளி இருப்பாங்க. தள்ளினவங்களாம் யாரு? உறவுகள், நண்பர்கள், மாமா மச்சனா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம். உன்னை தள்ளி இருக்கிறார்களா இயேசுவுக்காக? உன்னுடைய சகோதரர் உன்னை இயேசுவுக்காக தள்ளி இருக்காங்களா? உன்னுடைய அண்ணன் தம்பி இயேசுவுக்காக உன்னை தள்ளி இருக்காங்களா? நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லையா, எல்லாம் இருக்குன்னா ஏதோ விஷயத்தில் தவறிக்கிட்டு இருக்குங்கன்னு அர்த்தம். உலகம் உன்னை பகைக்கும், நீயோ சந்தோஷப்படும். என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்னு வேதம் சொல்லியிருக்கல. நான் யாருக்கும் பகையெல்லாம் இருப்பேன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். யாருக்கும் எல்லாத்துக்கும் நல்ல பொருள்னா நீ வேஷம் போடுறன்னு அர்த்தம். இந்த பாம்பு மாதிரி ஒரு பக்கத்தில் தலை காட்டுறது, ஒரு பக்கத்தில் போய் வாழை பார்க்கறது. இல்லை இல்லை, இயேசுவை தள்ளினார்கள்னு ஒரு வார்த்தை கடந்து போக வேண்டாம். அந்த அந்த காரியத்தை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. ஊருக்கு வெளியே வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன நினச்சிட்டு பாரு, நான் உன்னதான்டா சொன்னேன், சத்தியத்தை சத்தியமாக தானே சொன்னேன், இதுக்கு என்னை இவ்வளோ அவமானப்படுத்துறீங்களே, அப்படி தானே? ஒரு அடி அடித்தா கூட தெரியாது. தள்ளிட்டே போகும்போது எத்தனை பேர் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. ஊருக்கு வெளியே வரைக்கும் தள்ளிட்டே வர்றாங்க. தள்ளி அதோட விடலை. இந்த ஊர் அப்ப எங்க இருக்கு? மலை மேல இருக்கு. சரிங்களா? இப்ப நாசரேத் என்றால் அந்த மைண்ட் என்ன வரணும்? மலை மேல் இருக்கு. இந்த ஊரை பார்த்து தான் ஏன் சொன்னாரு மலை மேல் உள்ள பட்டணம், இந்த ஊரை காமிச்சு தான் சொன்னாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுடைய மனசு பாருங்க. அவர் நமக்காக இழந்ததை நீங்க பாருங்க. அவர் சாகும் வரைக்கும் அந்த ஊருக்கு திரும்பி அவர் போகவே இல்லை. சுத்தி சுத்தி வருவாரு, பக்கம் பக்கம் போவாரு. அங்கிருந்து பார்த்தா ஊர் தெரியும், ஆனா அந்த ஊருக்கு என்ன செய்யல, போகல. அந்த ஊர் பார்க்கும் போது அவர் மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர், என்ன தம்பிலாம் பிறந்தாங்க, நல்ல ஊர், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போலாகுமா, 4 வீடு இருந்தாலும் சரி, அது அதான் உங்களுக்கு சொர்க்கம். அப்படித்தானே? இன்னும் நம்ம பிறந்த இடம், வளர்ந்த இடம், அங்க விளையாண்ட, இங்க விளையாண்ட, இந்த கம்மா பாரு, இந்த பாலம் பாரு, இது வந்து நான் நீச்சல் அடிப்பேன். இப்போ நமக்கு வருது, நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது நமக்கு என்ன வருது இல்லையா? இயேசு மரணம் வரைக்கும் அந்த ஊருக்கு திரும்பி என்ன செய்யல, போகல. அந்த ஊரை நினைக்கும் போதெல்லாம் அவர் பட்ட அவமானமும் அவருக்கு என்ன இருக்கும், நினைவிருக்குமா இருக்காதா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு நல்ல தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இயேசு மேல வைத்திருக்கிற அன்பு உங்களுக்கு கூடணும், ஆண்டவர் மேல வைத்திருக்க பிரியம் கூடணும். எனக்காக இயேசு, ஏன் நான் இயேசுவை நினைக்கணும், அவரையே நினைச்சுக்க சொன்னாரு, ஏன் நினைக்கணும்? இதற்காக தான் நீ நினைக்கணும். சாகும் வரைக்கும் இதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். செங்குத்தான மலை, அப்ப மலை மேல இருக்கு அந்த ஊரு. அங்கிருந்து இயேசு என்ன செஞ்சிடலாம், கொலை செய்ய வேண்டும் நினைச்சிட்டாங்க. தள்ளி விட்டு இவனோடு என்ன செய்வான், குளோஸ் பண்ணிடுவான். கொலை செய்ய அந்த இடத்த விட்டு இயேசு என்ன செஞ்சிட்டாரு, கடந்து போய்விட்டார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக என்ன இழந்தாரு? ஊரை இழந்தார். என்ன இழந்தார்மா? நாசரேத்து ஊரை இழந்தார். 2வது தன்னுடைய உறவை இழந்தார். சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க, இருந்துக்க மாட்டாங்களா? தன்னுடைய உறவுகளை இழந்தார். 3வது நண்பர்களை இழந்தார். 30 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, நண்பர் இருப்பாரா, இருக்க மாட்டாங்களா? நிச்சயமா 4 பேராச்சும் நினைச்சிருப்பாங்க. நண்பர்கள் உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜபாலயத்திலிருந்து ஊருக்கு வெளியே வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்தாங்க. எந்த நண்பனும் என்ன செய்யல, ஏன்னா எல்லாரும் ஒரே மனப்பட்டுட்டாங்க. நண்பர்களை இழந்தார். 4வது அந்த ஊர்ல இருக்க சொத்தை இழந்தார். அந்த ஊர்ல இருக்கிற சொத்தை இழந்தார். ஏன்னா அவங்க அப்பா சாதாரணம் இல்லை, ராஜவம்சம். யோசேப்பு எப்படிப்பட்டவர்? ராஜவம்சம், தாவீதினுடைய வம்சம்.
தாவீதுடைய குடும்பத்தார் என்று மத்தேயு 1 இருக்கு. தாவீதுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று இருக்கு. கரெக்டா? பங்காளி கிடையாது, தாவீதுடைய குடும்பத்தையே சேர்ந்தவன். அதனால இயேசுவை சொன்னாங்க தாவீதினுடைய குமாரனே. அல்லேலூயா, தேவனுடைய மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு நமக்காக எண்ணத்தை எல்லாம் இழந்தார். நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதான். ஜீவனை இழந்தார், ஆனா ஜீவன் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். சரிங்களா? ஜீவனை விட்டார், மறுபடியும் எழுந்தார். அவமானத்தை சகித்தார், பலவீனங்கள் பட்டார், தரித்திரமானார், எல்லாம் உண்மைதான். அவர் ஏன் நினைக்கணும்னா, இயேசு உங்களுக்காக எனக்காக ஊரை இழந்தார். நீங்க யாரை இழந்திருக்கிறீங்க? ரெண்டாவது, உறவை இழந்தார். சத்தியம் சொன்னதுனால யாரை இழந்தாரு? உறவை இழந்தார். மூணாவது, நண்பர்களை இழந்தார். சில தேவையில்லாத நண்பர்களோட என்ன செய்யக்கூடாது? ஆமா, சேர்ந்தேன்னா அவன் போற இடத்துக்கு நீயும் உன்னை கொண்டு போயிடுவான். நீ இருக்கிற இடத்துக்கு அவனை கொண்டு வந்தா தப்பு இல்லை, அவன் இருக்கிற இடத்துக்கு நீ என்ன செஞ்சிருவ? போயிருவ. சிம்சோன் அவன் அழிஞ்சு போனதுக்கு காரணத்தை நான் சொல்லியிருக்கேன்ல. அழிஞ்சு போக்கே என்ன காரணம்? அட சொல்லுங்களேன், புரியல, சத்தமா சொல்லுங்களேன். சிம்சோன் ஏன் அழிந்தான்? தேவன் அவனுக்கு கொடுத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு! எவ்வளவு பெரிய வீரம், எவ்வளவு பலன் கத்த கொடுத்திருந்தார். அப்படிப்பட்டவன் பாதியிலே அழிந்து போனதுக்கு என்ன காரணம்? சிறியிலாலே அழிக்கப்பட்டான். அப்புறம் நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நல்ல நண்பர்கள் இல்லாததினாலே, ஜெபிக்கிற நண்பர்கள் இல்லாததினாலே ஒண்டியா இருந்தால் அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்படிதானே? நொண்டியா, ஆமா, தானியேலை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது இதை சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஒண்டியா நொண்டியா இருப்பதை விட நொண்டியா இருப்பதை விட நொண்டியா இருந்தால் இருக்கலாம், தவிர என்ன செய்ய ஒண்டியா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஜெபிக்கிற நண்பர்கள். சிம்சோன் தவறு செய்யும் போது தவறை சுட்டி காட்ட அவனுக்கு ஜெப நண்பர்கள் இல்ல. இவனுக்கு இருந்த சாவகாசம் எல்லாமே பொம்பளைக்கு தான். அங்க போனா அந்த பொம்பளை பாப்பா, இங்க போனா இது, இதேதான் அவனுக்கு பொழப்பு. ஜெபிக்கிற நண்பர்கள் இல்ல. அதனால அவன் தவறு செய்யும் போது அவனை சுட்டி காட்டுறவனுக்கு ஆள் இல்லாதபடிக்கு அழிந்து போனான். ஆனா தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை தன் நண்பர்கள் கிட்ட சொன்னான். தோழர்கள் என்று அருமையான ஒரு வார்த்தை அங்க போட்டிருக்கிறாங்க. தோழர்கள் இடத்துல சொன்னான். 4 பேர் ஜெபம் பண்றாங்க. ஆபத்திலிருந்து கர்த்தர் அவங்களை தப்பித்தார். அல்லேலூயா. உங்களோடு ஜெபிக்கிறதுக்கு ஜெப நண்பர்கள் வச்சிருக்கீங்களா? ஜெப குழுக்கள் உங்களுக்கு குழுக்களோட ஐக்கியமா இருக்கீங்களா? நாங்களும் மாசம் கத்துறோம், புதன்கிழமை அவங்க வீட்டில் கூட்டம், புதன்கிழமை இவங்க கூட்டம், தவறாமல் கலந்து கொள்ளுங்கள், அன்பு சகோதரிகளை கலந்து கொள்ளுங்கள். நான் சொல்லிக்கிட்டு எங்க பொழப்பு. ஆனால் எத்தனை பேர் வர்றீங்க? வர்றவங்க தான் வந்துகிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு நாள் நீ அந்த ஜெபத்துக்கு போன என்ன உனக்கு முதல் கெட்டு போய் போடுறது? அடுத்த நாள் அந்த காரியம் கர்த்தர் உனக்கு தரமாட்டாரா? சில மூதேவிகள் வீட்டிலேயே இருக்கு, வர மாட்டேங்குது. அன்னைக்குதான் பிஸியான வேலையாமா. என்ன வேலை? உனக்குன்னு ஒரு ஜெப நேரம் வச்சுக்கோ, உனக்குன்னு ஜெபிக்கிற கூட்டத்தை வச்சுக்கோ. நீ ஞாயிற்றுக்கிழமை வர்ற, வெள்ளிக்கிழமை வர்ற, இது தனி ஜெபத்தில் சேர்க்க வேண்டாம். உனக்குன்னு ஒரு ஜெபக்குழு இருக்க வேண்டும். தானியேலுக்கு வந்த ஆபத்து சாதாரணது இல்லை. சிங்க கபியில போடணும் அவனை. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. ஜெபிக்கிற நண்பர்கள் இவனுக்கு இருந்ததினாலே இணைந்து ஜெபம் பண்ணார்கள். மறை பொருளை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உன்னை சீர்கட்டு நினைக்கிற நண்பர்கள் உனக்கு நண்பர்கள் அல்ல. நேற்று ஒரு பையன் சொன்னா, நண்பர்கள் கூட்டாங்க போயிட்டேன்னு. நண்பர்கள் சாக சொன்னா சாவியா? அவங்க யாரு? எப்படிப்பட்ட நண்பர்கள் அவங்க? உன்னை கெடுக்க நினைக்கிற நண்பர்கள். சில பேருக்கு விளையாட்டு போல தோணுது. பகுத்தறிஞ்சுக்குங்க. வாலிப தம்பிகளே, வாலிப தங்கச்சிமார்களே, உங்களோட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் நண்பர்கள் யார்? சாக்ரட்டிஸ் சொன்னாரு, உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று நான் சொல்லுகிறேன். நீ எங்க சேர்றையோ அங்கதான் அந்த போதும் உன் புத்தி இருக்கும். சாடி சொல்ற பொம்பளை கட்டோட சேர்ந்தேன்னா உனக்கு சாடி புத்தி வரும்.
சண்டைக்கார ஆம்பளையோட சேர்ந்தீங்கன்னா சண்டை தான் உனக்கு என்ன வரும் வரும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு சேர்ந்தீங்கன்னா உனக்கு அந்த புத்தி வரும். நம்ம சொல்லுவோம்ல, கன்றுக்குட்டியோட பன்றிக்குட்டி சேர்ந்தால் என்ன திங்கும்? சுபாவம் மாறுமா? கண்ணுக்குட்டியோட பன்னிக்குட்டி சேர்ந்தா அது பில்லு திங்காது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பில்லு திங்கும். பன்னிக்குட்டியோட கண்ணுக்குட்டி சேர்ந்துச்சுன்னா அது என்ன திங்குமோ? அது எங்கதான் படுக்குமோ? பன்னிக்குட்டி எங்க படுக்கும்? அங்கதான் இதுவும் படுத்து கிடக்கும். பன்னிக்கு உனக்கு என்ன இருக்கா? ஒரு இது வித்தியாசமே தெரியாது. அப்போ உன் நண்பர்கள் யார்? உன்னை தேவனோடு இணைக்கிறவர்களா நண்பராக இருக்காங்களா? உன்னை கடவுளை விட்டு பிரிக்கிறவங்க நண்பராக இருக்காங்களா? உன்னை கடவுளை விட்டு பிரிக்கிற நண்பர் வந்தா அவங்க உனக்கு வேண்டாம் வேண்டாம். உயிருக்கு உயிரோய் நான் அவனை பழகினேன், வேண்டாம். உனக்காக உயிர் கொடுத்தவர் சொல்றாரு, அவனோட என்ன செய்யாத, இணைஞ்சாத. அப்படின்னா அவன் போற அழிவுக்கு, அவன் போற நரகத்துக்கு, அவன் போற பாதாளத்துக்கு உன்னையே கொண்டு போயிடுவான். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு எனக்கு தெரியல. சில பேர் தீக்கு தரிசனமா சொல்லுகிறேன், பச்சை சேலை கட்டுக்கிற சகோதரியே உன்னை கர்த்தர் பேசுறா அப்படி சொல்ல போறதில்ல. 50 பேர் இருக்கிறத யாராச்சும் ஒருத்தர் பச்சை சேலை கட்டி வந்திருப்பாங்க, அப்படிதானே? அது தீக்கு தரிசனம் கிடையாது. வேதத்தில் வர்றதா தீக்கு தரிசனம். ஆகையினால இயேசு நண்பர்களை என்ன செய்தார்? இழந்தார். சாகு வரைக்கும் அந்த ஊருக்கு மறுபடியும் போகல. இப்ப அந்த வசனத்தை பாருங்க, எபிரியர் 12:3 அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையும் அல்ல, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்து கொள்ளணும். ஏன் நினைச்சுக்கிறணும்? உனக்காக ஊரை இழந்தார், உறவை இழந்தார், நண்பர்களை இழந்தார், சொத்தை இழந்தார். அவருக்குன்னு படுக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு அவருக்கு கடைசி வரைக்கும் நாசரேத்தில் வீடு இருந்திருக்குமா இல்லாம இருக்குமா? எல்லாத்தையும் இயேசுக்காக இழந்தார். அன்பு சகோதரி, அருமை தாயே, சகோதரா, இயேசுக்காக நீ என்ன இழந்த? இயேசுக்காக என்ன இழந்த? நீ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுளை எந்த சூழ்நிலை நீ குறை சொல்லவே மாட்டேன்.